வணக்கம் நண்பர்களே. குரு சீடன் சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். குரு என்பவர் எவ்வாறு சீடனை ஞானத்தை நோக்கி வழிநடத்தி செல்கிறார் என்பதை இந்த குரு சீடன் சேனல் மூலமாக நீங்கள் உணர முடியும். ஒவ்வொரு வீடியோலையும் ஓஷோவினுடைய குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற ஜீவ சமாதிக்கான வழி அப்படின்ற ஒரு குறிப்பை ஓஷோ அவருடைய சீடர்களுக்கு வழங்கினார். அந்த செய்தியை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு குறிப்பை புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு ஞானிகளும் அவருடைய சீடர்களுக்கு வழங்கிய சொற்பொழிவில் ரொம்ப முக்கியமான சில சத்தியத்தை விளக்கும் போது சில குறிப்புகளை தான் அவர்கள் வழங்குகிறார்கள். அந்த குறிப்பு தான் ஒரு சாவியாக, ஒரு திறவுகோலாக சீடர்கள் அதனை பயன்படுத்தி அந்த சத்தியத்தை அடைந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு முக்கியத்துவமுடைய ஒரு நுட்பமான செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சேனலோடைய தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய சொற்பொழிவை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ், தியானம், பக்தி, குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க்கு கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய வழிகாட்டுதலை நம்ம கேட்போம். சுஃபி ஞானி ஒருவர் இருந்தார். அவரிடம் ஒரு புத்தகம் இருந்தது. அதை ஒரு புனித நூலாக நினைத்து போற்றி காத்து வந்தார். அவரது சீடர்களை கூட அந்த புத்தகத்தை தொடுவதற்கு விடமாட்டார். இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் எவரும் அவர் அருகில் இல்லாத நேரத்தில் அந்த புத்தகத்தை படிப்பதும், படித்த பிறகு தலகாணிக்கு அடியில் அந்த புத்தகத்தை பாதுகாப்பாக வைத்து கொள்வதையும் அவரது சீடர்கள் பல முறை பார்த்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தை படித்து பார்க்க வேண்டும் என்ற ஆவல் சீடர்களுக்கு எழுந்தது. ஒரு நாள் குருவிடமே அது பற்றி கேட்டார்கள். குரு அமைதியாக சொன்னார், இந்த புத்தகத்தை படித்து பார்த்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் அளவிற்கு நீங்கள் இன்னும் பக்குவப்படவில்லை. மேலும் நான் உயிருடன் உள்ளவரை இந்த புத்தகத்தை எவரிடம் கொடுப்பதாக இல்லை. நான் சமாதி நிலையை அடைந்த பிறகு இந்த புத்தகத்தை எடுத்து படித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டார். அந்த புத்தகத்தை படிக்க படிக்க குருநாதரின் மகிமையும் புகழும் அதிகமாகி வருவதாக சீடர்கள் நினைத்தார்கள். குரு இறைநேசர் சமாதி ஆகும் நேரம் வந்தது. சீடர்கள் அந்த நிகழ்வை விட புத்தகத்தை படித்து விட வேண்டும் என்பதில் ஆர்வமாக இருந்தார்கள். குரு இறைநேசர் தனது தலைமை சீடனை அழைத்து அந்த புத்தகத்தை சீடனின் கைகளில் கொடுத்தார். ஜீவ சமாதி அடைவதற்கான ரகசியம் இந்த புத்தகத்தில் உள்ளது. இதை படித்து தெரிந்து கொண்டுதான் நான் இப்பொழுது உயிருடன் சமாதி நிலைக்கு செல்கிறேன். நான் சென்றவுடன் இன்னும் 3 பௌர்ணமி கழித்து இந்த புத்தகத்தை திறந்து படித்து பார். மிக முக்கியமான செய்தி, இந்த புத்தகத்தை நீ பத்திரமாக பாதுகாப்புடன் வைத்திருந்து உனது தலைமை சீடனிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு சமாதி நிலையை அடைந்து விட்டார். 3 பௌர்ணமிகள் சென்றதும் முதல் முறையாக அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தார்கள் சீடர்கள். அது தோலிலான் ஆன புத்தகம். எந்த பக்கத்திலும் ஒரு எழுத்து கூட இல்லை. கடைசி பக்கத்தில் மட்டும் 2 வரிகள் இருந்தன. வார்த்தைகளை தேடாதே, வெறுமையை படித்து அறிந்து கொள். அதுவே ஜீவ சமாதிக்கான வழி. இந்த இடத்துல ஒரு ஞானி அவருடைய சீடர்களுக்கு ஒரு குறிப்பை தான் கொடுக்குறார். அந்த குறிப்பு இந்த இடத்துல பாருங்கள். வார்த்தைகளை தேடாதே, வெறுமையை படித்து அறிந்து கொள். அதுவே ஜீவ சமாதிக்கான வழி. வார்த்தைகளை தேடக்கூடாது ஒரு சீடர். அந்த வெறுமையை படித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு குறிப்பு மட்டும்தான் ஒரு குரு கொடுக்கிறார். அந்த குறிப்பை அந்த சீடர்கள் ஒரு சாவியாக, ஒரு திறவுகளாக மாற்றி பயன்படுத்தி அந்த சமாதி நிலையை அடைய வேண்டும். இதுதான் ஒரு குரு என்பவர் ஒரு சீடரிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. அந்த செய்தி தான் ஓஷோனுடைய சொற்பொழிவில் இடம்பெற்றிருந்தது. அதை தான் நம்ம பார்த்தோம். இது போன்ற நல்ல செய்திகளுக்காக ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.